ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலை தான் பார்க்குறோம். இந்த கோயில் 5.5 ஏக்கர் நிலத்தில் பெருசாக இருக்குது. கோயிலை சுற்றி நிறைய இட வசதி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோயில். இப்போ இந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழியை தான் பார்க்குறோம். சுசீந்திரத்தில் இருந்து நம்ம இப்போ கன்னியாகுமரி நோக்கி போயிட்டுருக்கோம். போகக்கூடிய வழியில் ஒரு பெரிய மலை தெரியுது. இந்த மலையோட பெயர் மருந்துவாழ் மலை. இந்த மலையில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த மூலிகைகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த மலையோட பெயர் மருந்துவாழ் மலை. இந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழியில் மலை, ஆறு, குளம் எல்லாமே சேர்ந்து இயற்கை வளம் நிரம்பி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த கோயிலை ஆந்திராவில் இருக்கக்கூடிய திருப்பதி தேவஸ்தானத்தை சேர்ந்தவங்க தான் கட்டியிருக்காங்க. 5.5 ஏக்கர் இடத்துல இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம காரை பார்க் பண்ணிட்டு கோயிலை சுற்றி பார்க்கலாம். கோயிலுக்கு முன்னாடி நிறைய படிக்கட்டுகள் வச்சுருக்காங்க. கோயிலை சுற்றி அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள், சாமியை தரிசனம் பண்ணுங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம். இந்த கோயிலோட மதில் சுவரை ஒட்டி தான் கடல் இருக்குது, கன்னியாகுமரி கடல். இந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல கடல் காற்று வீசுது. நிறைய மரங்கள் இருக்குது. இந்த கோயிலோட மேல் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அழகாக கடற்கரை தெரியும். கடலில் அலைகள் வர்றது, கடல் காற்று வீசுறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. கோயிலில் மேலே போனதுக்கப்புறமா நான் அதை வீடியோவில் காட்டுறேன். அடுத்ததாக நம்ம கோயிலோட மேல் தளத்திற்கு போகலாம். மேல் தளத்திலிருந்து பார்க்கும்போது கன்னியாகுமரி கடல், விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை எல்லாமே அழகாக தெரியும். மேல் தளத்தில் வெங்கடாச்சலபதி சாமி இருக்கக்கூடிய அந்த கோயிலோட உள்பக்கம்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. வெளிப்பக்கத்தில் மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன். வெளிப்பக்கத்தில் பத்மாவதி சாமி, ஆண்டாள் சாமி இருக்கிறாங்க. வெங்கடாச்சலபதி சாமிக்கு நேர் ஆப்போசிட்டில் கருடாழ்வார் சாமி இருக்காங்க. இது எல்லாமே இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன், பாருங்க. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்த பாறையெல்லாம் அழகாக தெரியுது. இந்த இடத்துல தான் பத்மாவதி சாமி இருக்காங்க. முதல்ல நம்ம பத்மாவதி சாமியை தரிசனம் பண்ணலாம்.
இந்த இடத்துல ஆண்டாள் சாமி இருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஆண்டாள் சாமியை தரிசனம் பண்ணலாம். அடுத்ததா வெங்கடாச்சலபதி சாமியை தரிசனம் பண்ணலாம். இந்த கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் டேஸ்ட் ஆஃப் சாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மரம் நடுவோம், மழை பெறுவோம்.